महापरिवाले शरणम। श्री चंद्रशेखरेन्द्र यतीन्द्र सरस्वतीनां शांतांतलिंक कलिताभु बाबुगानां कांचीपुरस्थिति महोन्नत कामकोटिपेटे उपास्त्रवतां शरणाम उपासे। ரொம்ப நாள் கழிச்சு பெரிய புராணத்தை மறுபடியும் எடுத்துட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்துட்டு இருந்தோம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து எல்லா தொண்டர்களுக்கும் பாக்கி பேருக்கெல்லாம் எப்போவோ ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ, ஏன்னா இப்போ தான் சதாசர்வகாம் நம சிவாய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறதுனால பாக்கி பேருக்கெல்லாம் எப்படின்னா இவர் வந்து ஆறுயிர் தோழர். தினமுமே அற்புதங்கள், தினம் அற்புதம். காசு இல்லையா கொடுப்பார், பணம் இல்லையா கொடுப்பார், என்ன வேணும் பொன் நெல்மணிகளாக வேணுமா அந்த மாதிரி கொடுப்பார் சிவபெருமான். அந்த மாதிரி ஒரு இது பார்த்துட்டு இனிமேல் இது கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். இப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் பறவை நாச்சியாரோட இருக்கார். இருக்கும்போது அவளுக்கு அந்த சமயம் அங்கெல்லாம் கொடிய பஞ்சம் ஏற்படுறது, மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்படுறது. இவருக்கு வந்து தான தர்மம், இவர் போய் எதுவும் சம்பாதிச்சு ஏது அதெல்லாம் இப்போ பார்த்தாலும் இப்போ இறைவனை பாடி பரவுதல் தான் அவளுக்கு வேலை. அந்த சமயம் வந்து இவருக்கு வந்து படியளக்கும் பெருமான்னு பார்த்தா சிவபெருமான் மூலமாக அருள் கிழார், குண்டையூர் கிழார்னு ஒருத்தர். அவர் ஊர் குண்டையூர். அந்த கிழார்னா நிலக்கிழார், நிலச்சுவான்தார். அவருக்கு என்ன விளையிறதோ என்னவோ இவாளுக்கு கொண்டு வந்து தானியங்களாகவும் நெல்மணிகளாகவும் சர்க்கரையாகவும் எல்லாமே இவருக்கு என்ன கொடுத்தனத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவர் தான் ப்ரொவைட் பண்ணுவார், அனுப்பிச்சி விட்டுவார் வண்டி வண்டியா. இப்போ கொடிய பஞ்சம் அவரை மட்டும் விட்டு வைக்குமான்னா இல்லை, அவரும் அதில் அடிபட்டுட்டார். பட்டா அவருக்கு ரொம்ப மனசுக்கு என்னென்னா தனக்கு இல்லையேங்கிறது கூட அவருக்கு இல்லை. படுத்தா உட்காந்தா நிமிர்ந்தா சதாசர்வகாலம் ஆஹா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறார். அப்படி அவர் வருத்தப்பட்டது சிவபெருமான் தெரியாதா? ஆனால் அன்னைக்கு ராத்திரியே பார்த்தா மலைமலையாக நெல் குவியல் வாசல்ல ஊர் முழுக்க அப்படி யார் அள்ள முடியும், என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. எப்படி இதை அள்ளி கொடுக்கறது? ஏன்னா ராத்திரியே கணவர் வந்து சிவபெருமான் சொல்லிட்டார், சுந்தரன் பொருட்டு உமக்கு இதை படியளக்கிறோம்ட்டு, சுந்தரன் பொருட்டு உமக்கு நெல் தந்தோம்னு சொன்னதும் இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் திருவாரூரில் இருக்கார். அவருக்கு போய் எப்படி சேர்க்கறது? இப்படி மலைமலையாக குவிஞ்சிருக்கேன்னு பயந்துக்கிண்டு என்ன செய்யறது தெரியலையேன்னு கார்த்தால எழுந்து யார் அழுறது, யார் கொண்டு போய் கொட்டுறது, எதில் ஏன்னா அவ்வளவு சுந்தரனுக்குன்னு கொடுத்துருக்கிறவர், என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை எப்படி எடுக்கிறதுன்னு புரியாமல் இதை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்ட்டே சொல்லுவோம்னு சொல்லிட்டு திருவாரூர் கிளம்பி போகிறார். அங்கே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவர் அதுக்குள்ளே இன்டிமேஷன் கொடுத்துட்டார், அசரேரி வாக்கா சிவபெருமான். அதனால் அவர் எழுத்த மாதிரி வரார். அப்போ இவர் இந்த இயலாமையை சொல்லவும், பெருமானே இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், அவ்வளோ நெல் கொண்டு வந்து தடை வந்துருத்தே, நான் வேண்டின்னு உங்களுக்கு கொடுக்க முடியலையேன்னு. அதுக்கு சிவபெருமான் மலை போல குமிச்சு வச்சிருக்காரு, அது எப்படி கொண்டு வருது தெரியலையே அப்படின்னு. உடனே அங்கே போய் பார்க்குறாரு, குண்டையூரில் போய் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்குறாரு, மலை போல குமிஞ்சு கிடக்கு. அதனால் அவர் என்ன செய்கிறார், பக்கத்துலேயே கோழிலின்னு திருக்கோழிலின்னு சொல்லுவாள், அது ஒரு சிவஸ்தலம், அங்கே போய் பதிகம் பாடுறார். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாம் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தர பணியே. இந்த காலத்தில் டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி நீ அப்படியே மலை போல் குமிச்சு வச்சேன்னா நான் எப்படி எடுத்துப்பேன், அதையும் ஆள் போட்டு கொண்டு வா, எனக்கு எங்கே ஆளாக இருக்குது அப்படின்னு இந்த பாடல் பாடுறார். அட்டி தர பணியே அப்படின்னு பாடுறார். பாடினா சிவபெருமான் சும்மா இருப்பாரா? உடனே அவரோட அனுகிரகத்தில் அவர் அசரீரி திருப்பி சொல்கிறது, இன்றைக்கி நம்மளோட பூதகணங்கள் பறவை நாச்சியார் வீடும் இல்லாமல் திருவாரூரில் இருக்க அத்தனை பேருக்கும் வாசலில் நிறையிற மாதிரி நான் கொண்டு வந்து கொட்ட சொல்கிறேன். அந்த மலையை கொண்டு வந்து பூதகணங்கள் கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லிட்டு வானத்தில் ஒரு ஒளி எழும்புறது. ரொம்ப சந்தோஷமாயிடுத்து வாழ்க்கலாம். அதை வணங்கிட்டு இவர் கிளம்பிடுறார். எப்படி பாருங்கள், ஒரு பாட்டு பாடினா சிவபெருமான் எவ்வளோ கொடுக்குறார். நமக்கு பாட்டு பாடத்தில் பாடி வச்சுட்டு போனதெல்லாமே நம்மளால் பாட முடியல.
தினப்படி பெரியவா சொல்லியிருக்கா, தினப்படி அதை பாராயணம் பண்ணணும், திருமுறைகளை ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு மதிப்பு. சிவபெருமான் மனசு குளிர்ந்து போயிடுவார். நீ வேறு எதுவும் சொல்லணும், ஒன்று நமசிவாய சொல்லு, இல்லைன்னா பதிகங்களை பாடு. சரி, இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த அவள் கேட்டுண்டபடி அன்றைக்கி ராத்திரியா பூதகணங்கள்லாம் பரவேனாச்சார் இல்லை, எல்லார் வீட்டு வாசல்லையும் கொண்டு வந்து கொட்டிடுத்து. அத்தனை நிறைஞ்சு போச்சு. பரவேனாச்சார் உடனே என்ன சொல்கிறார், அழகாக பறை அறிவித்து எல்லாரும் அவாவா வீட்டு எல்லைக்குட்பட்டது, எப்படி நியாயத்தை பாருங்க, அவாவா எல்லைக்குட்பட்டது எது எது நிரம்பியிருக்கோ அதாவது அவாவா வீட்டில் எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். திருவாரூரில் எல்லாரும் மெச்சிக்கிறா பரவேனாச்சியாரோட நல்ல மனசை பார்த்து. அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாட்டியாத்தான்குடின்னு ஒரு ஊர் பக்கத்தில், அங்கே வந்து கோட்புலி நாயனார், அவரும் ஒரு நாயனார்கள் வரிசையில் இருக்கிறவர். கோட்புலி நாயனார் ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்கார், நீங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு. ஸோ சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே போய் அவள் வீட்டுக்கு போகிறார். போனதும் அந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த ஊருக்கு போகிறார். அப்போது தம்பிரான் தோழர் என்ன சொல்கிறார், எங்கே போகிறதா இருந்தாலும் என்ன செய்யறதா இருந்தாலும் அங்கே போய் அப்பீல் போட்டுட்டு தான் போவார். யார்கிட்ட, தியாகேசர்கிட்ட. இந்த மாதிரி கோட்புலி நாயனார் கூப்பிட்றார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி, அதாவது சாதாரண நம்ம மனுஷா எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு பேசிட்டு போவோமோ அந்த மாதிரி தான் அவரோட பக்தி. அவர்கிட்ட வணங்கி கேட்டுண்டு தியாகராஜ பெருமான்கிட்ட சொல்லிட்டு திருநாட்டியாத்தான்குடிக்கு போகிறார். கோட்புலியார் அப்படியே ஊரெல்லாம் ஜெகஜோதியாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கார். எங்கே பார்த்தாலும் அந்த காலத்தில் அலங்காரம்னா என்ன, பனை கமுகு எல்லாம் கட்டி, பாக்கு எல்லாம் கட்டும். எப்படி ஒரு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணலாம், அந்த 5 நாள் கல்யாணத்துலலாம் பண்ணலாம், அதை விட தாண்டி அலங்காரங்கள்லாம் பண்ணி அவர் போனதும் அவருக்கு காலை அலம்பி விட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுக்க தெளித்து மலர்களால் அர்ச்சனை பண்ணி தீபம் தூபம் காட்டி எல்லாம் செஞ்சு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்குறார். வரவேற்பு கொடுக்கும்போது அவர் ஒரு சேனாதிபதி, ஒரு மன்னர்கிட்ட ஒரு சேனாதிபதியாக இருக்கிறவர் கோட்புலியார். தன்னோட குழந்தைகள் 2 பேரையும், சிங்கடியார் வனப்பகையார்னு பேர், அவள் 2 பேரையும் அவர்கிட்ட கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கி இவரை வந்து நீங்கள் தன்னோட அடியாராக நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும், அடியானது புதல்விகையும் நானே உங்களுக்கு அடிமை, அவளையும் உங்களை அடிமைகளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தையில அவர் முத்தமிட்டு எல்லாம் பண்ணி அனுகிரகம் பண்ணி, உச்சி மோந்து அனுகிரகம் பண்ணி அந்த அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அனுகிரகம் செஞ்சு சிவாலயத்துக்கு அவளையும் அழிச்சுட்டு போய் கோட்புலியாரை சிறப்பித்து தன்னை வந்து என்ன சொல்கிறது, சிங்கடி எப்பன் என்று வச்சும் திருப்பதிகம் பாடுறாருங்க. திருவலிவலம் சென்று வலிவலம் தன்னில் வந்து கண்டேனே அப்படின்னு பாடி அவளெல்லாம் அந்த பாட்டிலேயே அவள் பேர் வர்ற மாதிரி வச்சு பாடி முடிக்கிறார். பங்குனி உத்திர திருநாள் வருது. அடுத்தது வந்தால் என்ன பண்ணுறது, பரவேனாச்சியாருக்கு பொருள் இல்லை. நம்மள மாதிரி என்ன பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுட்டு வரவு செலவா, அதெல்லாம் கிடையாது. தர்மம் பண்ணணும், அடியார்களுக்கு உணவு படைக்கணும், இதே தான் வேலை இந்த நாயன்மார்கள் எல்லா சரித்திரத்தை பார்த்தாலும். அது இதுன்னு இல்லை, பாண்டுரங்கன் எத்தை எடுத்துட்டேல்னாலும் அடியவர்களுக்கு உணவு படைக்கணும், அடியவர்கள் அவளோட மெச்சிக்கணுங்கிறது தான் ஒண்டி தான். அந்த பக்தியை மெச்சிண்டு அவளை சிறப்பிக்கணுங்கிறது ஒண்டி தான். இப்போ பங்குனி உத்திரத்தை பெரிய அளவில் பண்ணியாகணும். பரவேனாச்சியார்ட்ட பணம்னா என்ன, எதுவும் இல்லை, தானியங்களாகவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் வாங்கி பண்ணுறதுக்கும் இல்லை. தானியங்கள் தன்னோட சேமிப்புலனும் அவள் வச்சுக்கிறது வழக்கம் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது அந்த சமயம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புகலூர், அங்கே தான் வந்து திருநாவுக்கரசு நாயனார் முக்தி அடைஞ்ச தலம். அந்த திருப்புகலூர் போய் என்ன செய்கிறார், என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. என்ன செய்ய போகிறோம், அந்த பரவேனாச்சியாருக்கு பணம் ஏற்பாடு பண்ணணுமே, காசுகள் பண்ணணுமே அப்படிங்கிற யோஜனையில் அப்படியே சொல்லிட்டு அங்கே இருக்கிற செங்கல்ல கொண்டு வர சொல்லி அதை தலைக்கி வச்சுக்கிண்டு மேலே துண்டை விரித்து படுத்துக்கிறார். தலைக்கொசரம் அதை பண்ணவும் அப்படியே ஆழ்ந்து தூங்கிட்டார். கார்த்தால எழுந்து பார்த்தா அந்த அன்பர்கள் எல்லாரும் கூடவே வருவா, அடியார்கள் எல்லாரும் கூட வருவா. எழுந்து போய் பார்த்தா அந்த துண்டை உதறினா அந்த அடியில் வச்சிருந்த செங்கல் அத்தனையும் என்ன இருக்கு, கேட்கவே இல்லை. என்ன செய்ய போகிறோன்னு யோஜனை. நம்மளா இருந்தால் விடுவோமா, சிவபெருமான் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு நம்ம என்ன செய்வோம், ஊரே வளைச்சி கேட்க மாட்டோம்.
ஒன்றுமே கேட்கல, என்ன செய்ய போகிறோம்னு யோசிச்சுட்டு படுத்ததுக்கு அந்த செங்கற்கள் தலைக்கு பொதியாக வச்சுருந்த உயரத்துக்கு வச்சுருந்த செங்கல் அத்தனையும் தங்க கட்டிகளாக இருந்தது. அப்படியே அந்த ஷேப்புக்கே அப்படியே தங்க கட்டிகள் பொற்கற்களாக திகழ்ந்தது. எல்லாரும் அதிசயப்படுறா, என்ன இப்படி இறைவனோட அனுக்கிரகம் இப்படி இருக்குன்னு அவ்வளோ சந்தோஷம். அப்போதான் அருமையான ஒரு பதிகம் பாடுறார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதர் யாதுமையுறவில்லையே. இந்த பதிகத்தை பாடினதும் ரொம்ப சிவபெருமானுக்கு அது போருமே, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த பொற்கோவையெல்லாம் எடுத்துக்கிண்டு திருப்பனையூர்கிட்ட போகிற போது என்ன சொல்கிறார், சிவபெருமான் அப்படியே நிறுத்த கோலத்தில், அதாவது நிருத்தியம் பண்ண கோலத்தில் அவருக்கு காட்சி அருளினார். அரங்கில் ஆட வல்லாரவரே அழகியரே என்று பாடி திருவாரூரை போய் யார் அடையறா, சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு அங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். திருப்பனையூர் பக்கத்தில் போகும்போது அந்த பூதகணங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததா பார்க்குறோம். மற்றவை தொடரும். மகாபரிவானை சரணம்.